என்னங்க சொல்றீங்க நீங்க? நான் உங்ககிட்ட மோதிரத்தை கொடுக்கும் போது எத்தனை தடவை சொன்னேன், பத்திரமா வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு. ஆனா இப்ப தொலைச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இல்ல, நான் இங்கதான் எங்கேயோ வச்சிருந்தேன். ஆனா அது எங்க போச்சுன்னே தெரியல. அது என்ன உயிருள்ள பொருளா இங்க இருந்து நடந்து போறதுக்கு? அந்த மோதிரத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அது எப்படிப்பட்ட மோதிரம் தெரியுமா? என் உயிருங்க அது. அது என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துருங்க. அனு ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அவ போட்டோ, இன்னொன்னு இந்த மோதிரம். அனுதாங்க என் உலகமே. அவனை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. அவ கூட வாழ்ந்த காலம் ரொம்ப சின்னதுங்க. அந்த சின்ன காலம் தாங்க என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த காலம். நான் அவ கூட 100 வருஷம் வாழ்ந்தாலும் அனுபவிக்க முடியாத அத்தனை சந்தோஷத்தையும் அவ கூட வாழ்ந்த அந்த சின்ன காலத்திலே அனுபவிச்சிட்டேங்க. அனு இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு இருந்த இப்ப அவ செத்ததுக்கு அப்புறம் நடப்பணமா உயிரோட வாழ்றதுக்கு காரணமே அந்த மோதிரம் தான். அதுவும் இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏங்க, எனக்கு அந்த மோதிரம் வேணுங்க. அந்த மோதிரம் இல்லாம நான் போக மாட்டேன். வேணுங்க, எனக்கு வேணும் வேணும் வேணும். சார் ப்ளீஸ் சார், எனக்கு அது வேணும். இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. நான் எப்படியாச்சும் தேடி தரேன். நான் தேடி பார்த்து உங்களுக்கு தரேன். ரிலாக்ஸா இருங்க. ஆமாப்பா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ டென்ஷன் ஆகாத, அமைதியா இருப்பா. நல்லா தேடி பாருங்க. அந்த மோதிரம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னங்க கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேன், கிடைச்சிரும். என்னக்கா, என்னாச்சு? ராதா சிஸ்டரு இவரு கொடுத்த மோதிரத்தை இங்க எங்கேயோ தான் வச்சிருந்தாங்க. இப்ப அத காணோமா. அததான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கிளோட மோதிரமா? ஆமாம்மா. சாரிங்க, நான் ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்ல. என்னது கிடைக்கலையா? கிடைக்கலங்க, சாரி. என்னங்க ஈஸியா சாரி சொல்றீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. திரும்ப சாரி எல்லாம் கேட்காதீங்க. என் மோதிரத்தை தேடி கொடுங்க. ஆல்ரெடி நான் அனுவை இழந்துட்டேன். இப்ப உங்களால அவன் ஞாபகத்தை இழக்க வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு அந்த மோதிரம் வேணுங்க. தம்பி, கிடைச்சிரும்பா. கொஞ்சம் நிதானமா இருப்பா. அக்கா, இந்த மோதிரமா? ஆமா அனு, இதுதான். சார் இந்தாங்க, உங்க மோதிரம் கிடைச்சிருச்சு. எங்க ஒரு பொருளை கொடுத்தா பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? இது உங்களுக்கு வேணா சாதாரண மோதிரமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது உயிருங்க. அதுதான் கிடைச்சிருச்சுல்ல தம்பி, விடுப்பா. ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்க? இந்தாங்க உங்க பணம். வாங்கிக்கம்மா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ராதம்மா,
தம்பி தனியா போறாருமா. அனுக்குட்டி நீ அங்கிள் கூட போ. ம், போம்மா போ. அங்கிள் வாங்க அங்கிள் போலாம். நான் ராதா கிட்ட பேசணும்டா. ஏன் அங்கிள் இவ்வளவு நேரம் உங்களை திட்டினதுல அவங்க முகமே மாறி போச்சு தெரியுமா? இன்னும் போய் திட்ட போறீங்களா? இல்லடா, சாரி கேட்க தான் போறேன். கூட்டிட்டு போறியா? சரி வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ எமோஷன்ல கோவப்பட்டுட்டேன். திடீர்னு அந்த மோதிரத்தை காணும்னு சொல்லிட்டீங்களா? அதான் என்ன அறியாம என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு எனக்கு கட்ட பிரிக்க போறாங்க. அப்ப நீங்க என் கூட இருக்கணும். என் மேல கோவப்பட்டு வராம இருந்துடாதீங்க ப்ளீஸ் மேடம். என்னங்க நீங்க கோவமா சொல்றீங்க? எனக்கு கட்ட பிரிச்சதும் உங்களை தான் நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் வந்துருங்க. சரிங்க, வந்துடுறேன். எங்க என் மேல கோவம் இல்ல? இல்லைங்க, உங்க எமோஷன் புரியுது. நான் வரேன், கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ்ங்க. வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. சரி, நான் கிளம்புறேன். வாங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு கார்த்திக் சாருக்கு கண்கட்ட பிரிச்சிடலாம்ல? சரி மேடம், பண்ணிடலாம். அதுக்கு தான் டாக்டரோட வந்திருக்கேன். கார்த்திகை போய் பார்க்கலாம் மேடம். போலாம் சார். வாங்க வாங்க சார். வாங்க. ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். கட்ட பிரிச்சிடலாமா? ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணலாமா சார்? ராதா மேடம் வந்துடட்டுமே. ராதா சிஸ்டர் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சிஸ்டர், நான் ராதா மேடம்கிட்ட என் கண்கட்ட பிரிக்கிறப்ப நீங்க இங்க வரணும்னு கேட்டுக்கிட்டேன். அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. வருவாங்க வருவாங்க. என் கண்ணு சரியாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருப்பாங்க. இப்போ வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஹாய் அங்கிள். இன்னைக்கு உங்க கட்டை ஓபன் பண்ண போறாங்களா? ஆமாண்டா.